நம்முடைய மாணவி ஐஸ்வர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்களுக்கும் இப்போ வாஸ்துவில் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கும். அப்போ அந்த கெட்டுப்போன கிரகத்துடைய செடிகள் என்ன, அந்த செடியை வந்து நம்ம எப்படி பராமரித்தோம்னா, எந்தெந்த செடியை பராமரித்தோம்னா நம்ம ஒரு வாழ்க்கையில் அடுத்த உயர்நிலைக்கு போகலாம் அப்படிங்கிறத தான் அவங்க பேச வர்றாங்க. அதாவது வந்து ஒரு உயிரை வந்து உருவாக்குறது. இப்போ ஒரு செடியை வந்து நம்ம தண்ணூற்றி வளர்த்தனோம்னா அந்த செடி வந்து வளர வர அவங்களுடைய கர்மா தீரும். அதாவது கர்மா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எந்த கிரகத்தை சார்ந்த கர்மா இருக்குது, அந்த கர்மாக்களை நீக்கக்கூடிய 9 கிரகங்களுக்கு உண்டான செடிகள் என்ன அப்படிங்கக்கூடிய வாஸ்து செடிகள் என்னங்கிறது தான் ஐஸ்வர்யா அவர்கள் கூற வந்திருக்காங்க. ஐஸ்வர்யா அவர்களை வருக வருக என அன்போடு நம்ம வரவேற்கிறோம். இன்று சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய 22வது சிறப்பு கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த சிறப்பு கருத்தரங்கத்தை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் இந்த 22வது சிறப்பு கருத்தரங்கத்தை ஏற்படுத்தி தந்தது மட்டும் அல்லாமல் இவ்வளோ ஜோதிட ஜான்பவங்களையும் கூப்பிட்டு இதோட எங்களுக்கும், அதாவது படிக்கிற சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இவ்வளோ பெரிய மிகப்பெரிய மேடையை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குருநாதர் சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும், இங்கே எங்களோட பகிர்ந்து இந்த ஜோதிட தகவல்களை எங்களோட பரிமாறிக்கொள்ள காத்திருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும், இந்த ஜோதிட விஷயத்து கருத்தரங்கத்தை யூடியூப் வழியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய பரணி ஆஸ்ட்ரோ வேர்ல்டு நேயர்களுக்கும் அகோரி ஆஸ்ட்ரோ வேர்ல்டு யூடியூப் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி எனக்கு பேச கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து ரீதியாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வீட்டில். இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100% வந்து எல்லாருமே வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க. இருக்குது இல்லை அதையெல்லாம் தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதே மீறி பார்த்தீங்கன்னா 100% வாஸ்து ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாருக்கும் வீடு இருக்கா அப்படின்னா கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அமைஞ்சிருது. எல்லாருக்குமே அப்படி இருக்கிறது இல்லையா? அப்படி அமைஞ்ச விஷயத்த என்ன பண்ணலாம்? சடனாக இப்போ நம்ம வந்துட்டு ஒரு செடிகள் மூலிமா ஈஸியான, ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு நம்ம மெனக்கட்டு பண்ணணுங்கிறதே இல்லை. ஒரு செடிகள் மூலிமா, மூலிகை செடிகள் மூலிமா அதை வளர்த்துறதுனால நமக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குது, எந்தெந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தா எந்தெந்த செடிகள் வளர்த்துறதுனால நம்ம அதிலேருந்து அந்த பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். உடனே பரிகாரம் அப்படின்னதுமே வாஸ்துக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து வாஸ்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறத என்ன கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் எய்ட் தான். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இல்லை ஒரு பாம்பே கொத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் ஒரு முதலுதவி பண்ணுவோம். அந்த விஷயம் தலைக்கு ஏறக்கூடாது, அவங்களுக்கு உயிர் அந்த ஆக்சிடென்ட் ஆனவருக்கு உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போவோம். அந்த மாதிரி தான் வாஸ்துவில் பரிகாரம் அப்படிங்கிறதும் ஒரு தற்காலிகமான நிகழ்வு தான். இந்த தற்காலிகத்தை ஏன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, கையில் சுத்தமாக ட்ரை ஆகிடும். அமௌண்ட் எல்லாமே கடனுடனே வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. எல்லாருமே கையில் நிறைய அமௌண்ட் வச்சுட்டு கட்டுறதில்ல. அதே போல் ஒரு ஃபேக்ட்ரி கட்டிட்டீங்க, இல்லை ஒரு பில்டிங் கட்டிட்டீங்க, இல்லை அப்போ தான் வீட்டுக்கு புதுசாக வாடகை குடி போகிறீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது அந்த வீட்டில் வாஸ்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமை உடனே நம்ம காலி பண்ண முடியாது, அடுத்தது ஷிஃப்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரி, இப்போ வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே, எந்த ஒரு பொருளாக எடுத்துக்கணும், அந்த பெஞ்சு, பேனா, புக்கு, இங்கே உட்காந்துருக்க நான், இங்கே இருக்கிற சேரு, கேமரா, மைக் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். நவகிரகங்களுடைய அருளாலையும் பஞ்சபூதங்களுடைய அருளாலையும் தான் நாம் இயங்கிட்டு இருக்கோம். அந்த கிரகங்களோட இன்றைக்கி நான் பேசுகிற பேச்சு, சொல்கிற சொல்லு, இது முதற்கொண்டு கிரகத்தோடைய அடிப்படையில் தான் வந்துட்டுருக்கு. அப்படிங்கும்போது இந்த கட்டடம் முதற்கொண்டு எல்லா கட்டடங்களும், வீடு ஆகட்டும், எந்த ஒரு பொருளாகட்டும், எல்லாத்துக்குமே மனுஷங்களுக்கு கர்மவினை இருக்க மாதிரி இந்த பொருட்களுக்கும் கர்மவினை அப்படிங்கிறது இருக்குது. எல்லாத்துக்குமே ஆயுள் காலம்னு இருக்குது, கட்டிடத்துக்கும் ஆயுள் காலம் இருக்குது, கர்ம வினைகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த நாளில் ஜாதகம் எழுதும் போது தான் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மனுஷனுங்களுக்கு ஜாதகம் எழுதுற மாதிரி அந்த நாளில் வந்து வீடுகளுக்கும் வந்து ஜாதகம் எழுதுனாங்க. அப்போ வந்து மனையடி பொருத்தம் பார்த்து ஒரு வீட்டை கட்டி அதுக்கு ஆயுள் காலம் இவ்வளோன்னு இந்த கிராம பகுதியிலாம் சொல்லுவாங்க. 3 தலைமுறைக்கு மேலே ஒரு வீட்டில் வாழ முடியாது, அந்த பூர்வீக சொத்து நிலைக்காதுன்னெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த வழியில் வந்தது தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்காம போனால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார், சித்தப்பு நீங்கள் எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு முன்னாடி பிரச்சனை அங்கே வந்து நிற்கும். சீரியஸாகவே இது வந்து சிரிப்புக்காக கிடையாது. நம்ம போகிற இடத்துல காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி
நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடு மனைக்கு உண்டான ராசி அதுன்னு சொல்லுவோம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த இடம் கெட்டு போயிருந்ததுன்னா நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வீட்டில் கொடுக்கும். இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு, அதாவது தற்காலிகமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாஸ்து ரீதியான பரிகாரங்கள் எல்லாமே அந்த முதலுதவி அப்படிங்கிற கணக்கில் தான் நீங்கள் எடுத்துக்கணும், நிரந்தரம் கிடையாது. இதை எப்படி எளிமையாக சமாளிக்கலாம் அப்படிங்கிறதான். பெரிய பரிகார பூஜை இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான். இன்கேஸ் சூரியன் அப்படிங்கக்கூடிய பிரம்மஸ்தானம் வீட்டோட மத்திய பகுதி அப்படிங்கிறது தான் சூரியன், அந்த இடம் வெட்டுப்பட்டிருந்தா, ஹால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரம்மஸ்தானம் வெட்டுப்பட்டிருந்தா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன இருக்குன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. உடல் உபாதைகள் ஏற்படும். தேவையில்லாத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதை தடுக்க என்ன பண்ணலாம்? சூப்பரான ஐடியா என்னென்னா கத்தாழையை அந்த வீட்டில் நட்டு வைக்கிறது தான். வீட்டில் எங்கே இடம் இருக்கோ கத்தாழையை தொடர்ந்து வளர்த்திட்டு வந்தீங்க, அதை நல்லபடியாக பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரியனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை என்பது குறையும். சந்திரன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். என்னங்க இது வாஸ்து. வாஸ்துக்காக செடிகள் சொல்றாங்க. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் தனித்தனி செடி இருக்குது. அவங்க அந்த கேட்டகரியில் பேசல. இந்த கிரகங்கள் பார்த்துச்சா அந்த வாஸ்து கோளாறுக்காக மட்டும் வாஸ்து செடின்னு சொல்றாங்க. வாஸ்துக்கு வந்து கற்றாழை செடி வைக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன், சமையலறை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சந்திரன்னாலே பெண்கள். சமையலறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. பேரே அக்னி மூலை, நெருப்பு. இந்த இடத்துல நெருப்புக்கு பதிலாக நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடம் கெட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடிபட்டிருக்கு அப்படிங்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ யாருக்கு பிரச்சனை வரும்? முதல்ல அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே சொல்லுவாங்க இந்த தண்ணியெலாம் ஓர செலவு பண்ணிங்கன்னா பொருளாதாரம் இருக்காதுப்பா அப்படின்னு. அதே தான் இங்கேயும் வந்து பொருளாதாரத்தில் பிரச்சனை வரும். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஒரு மன அழுத்தத்தோடையே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல வாடாமல்லி செடி வைக்கணும். சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தா, அதாவது வீட்டுடைய அக்னி மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் வாடாமல்லி செடி வளர்க்கும் போது அந்த சந்திரனுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து முழுமையாக இல்லை, ஒரு 50% அது கண்டிப்பாக குறைச்சிரும். இது எப்படின்னா நீங்கள் ஒரு டைம் வாடி வைப்போம், நம்ம நிறைய செடி வளர்த்துவோம், அது அடுத்தடுத்து வாடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது வாடிடுச்சுன்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் அடுத்தது அது வாடிடுச்சுன்னா கூட மறுபடியும் வாங்கி அதை நல்லபடியாக பராமரிப்பு செஞ்சு வளர்க்கணும். வாங்கி வச்சுட்டு அப்படியே வர்றதில்லை, டெய்லி வந்து அதை பராமரித்து பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கும் போது நெருப்புக்கு சமமான கண்டங்கள்லேருந்து தப்பிக்கலாம். பெண்கள் அவங்க உடல் உபாதைகள்லேருந்து தப்பிக்கலாம். அதே மாதிரி ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராது அவங்களுக்கு. எதிரி, கடன், வம்பு வழக்கு இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அந்த வாடாமல்லி செடியை டெய்லி வாங்கி வச்சு டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிக்கிறதுனால சிறப்பாக இருக்கும். அடுத்து செவ்வாய்னாலே தெற்கு. இயற்கையாகவே அந்த இடம் பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் போகிற வீட்டில் பள்ளமாக அமைஞ்சிருச்சு, இல்லை சம்திங் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் செம்பருத்தி பூவை வளர்க்கலாம். செம்பருத்தி பூச்செடியை வளர்க்குறதுனால அந்த வீட்டில் அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட காயங்கள், அந்த சண்டை சச்சரவு, அது மட்டும் இல்லாமல் இந்த கடன் பிரச்சனைகள், இது எதுவுமே செம்பருத்தி செடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான செடி. இதை தாண்டி இதை விட இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லணும்னா துளசி. இது புதன் வடகிழக்கு மூலைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய பகுதி. இந்த இடம் மேக்சிமம் எப்படி இருக்கணும், ஈசானிய மூலை எப்படி இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சுத்தமாக இருக்கணும், காத்தோட்டமாக இருக்கணும், நல்ல ஸ்பேஸ் இருக்கணும் அந்த இடத்துல. இதுக்கெல்லாம் மாறி அப்படியே ஒருவேளை இன்கேஸ் அந்த இடத்துல இயற்கையாகவே வந்துட்டு ஒரு டைனேஜ் அமைஞ்சிருச்சு, இல்லை ஒரு டேங்க் வச்சுட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, அசுத்தமாக இருக்குது, காற்றோட்டம் இல்லை, வெளிச்சம் இல்லை, இப்போ ஏதாவது பெரிய மரமே வச்சுட்டாங்கன்னா அந்த ஈசான்யன்னு சொல்லக்கூடிய அந்த இறைவனோட அருள், அந்த நல்ல கதிர்களோட அதிர்வு வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அப்படி கிடைக்காத போது இப்படியே என்ன, இப்போ நம்ம இந்த ஈசானிய மூலை நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்கிறோம், நல்லா இல்லைன்னா அப்படியே எல்லாமே எதிர்மறையாக மாறி போயிடும். இந்த இடத்துக்கு தான் நான் சொன்ன துளசி செடியை வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி 100% வந்து உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனையே வராது. மேக்ஸிமம் புதன்காரங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கோவில்லையே அந்த துளசி தான் தருவாங்க, துளசி தீர்த்தம் அதுக்கு தான் தந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான். இயற்கையாகவே குருனா குழந்தை, குருனா தெய்வம், குருனா நம்ம வீட்டில் வடக்கு திசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த திசை பாதிக்கப்பட்டிருந்தால் செல்வ நிலையில் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். அவங்களுடைய அந்த பொருளாதார வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப குலதெய்வத்துடைய அருள் எல்லாமே வந்துட்டு அது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். இந்த இடத்துக்கு இதை சரி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா லக்கி பேம்போன்னு சொல்லிட்டு அந்த மூங்கில் செடி ஒன்று பவுலில் வளர்த்துவாங்க. நீங்கள் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், சின்னதாக. இந்த செடி வாங்கி வைக்கும்போது குரு பகவானுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். வரக்கூடிய
வரக்கூடிய அந்த செல்வ நிலையில் வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக குறையும். அடுத்து சனி பகவான் மேற்கு மூலை. இந்த மேற்கு மூலையில் சனி பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால் நம்ம எல்லாம் எப்படி இருப்பார்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆயுள் பயத்தை கொடுக்கும், சோம்பேறித்தன்மையை கொடுக்கும், பணப்பற்றாக்குறையை கண்டிப்பாக ஏற்படுத்தும், வேலையில் ஒரு மந்த சூழ்நிலையை கொடுக்கும். இந்த சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா சங்குப்பூவை நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் வச்சு வளர்க்கலாம். தொடர்ந்து அதை பராமரித்து வரும்போது இந்த பிரச்சனைகள், அதாவது ஆயுள் பயம் நீங்கும், பணப்பற்றாக்குறைங்கிறது குறையும், சோம்பேறித்தனம் இருக்காது, வேலையில் மந்தத்தன்மை இருக்காது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த சங்குப்பூ வளர்க்கறதுனால சிறப்பாக இருக்கும். அடுத்து சங்குப்பூ. அடுத்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசைனாலே ஒரு ஆணுடைய வளர்ச்சி, ஒரு ஆணுடைய வெற்றி, இதை எல்லாமே சொல்கிறது பார்த்திங்கன்னா கிழக்கு திசை தான். இது சிறப்பாக இருக்கணும்னா, அதாவது கெட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் வந்து கோழி கொண்டு பூ வச்சு வளர்க்கலாம். நம்ம வெளியில் கிராம பகுதியில் பார்த்துருப்போம். இந்த பூவை நீங்கள் வளர்க்கறதுனால எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும், கண் பார்வை நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் கிழக்கு திசை நல்லா இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த சந்ததியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் சூப்பராக இருக்கும். இது இல்லாமல் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விபத்துகள் ஏற்படுற மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இப்போ நான் சொல்கிற செடி எல்லாமே வாங்கிட்டோம் வச்சுட்டோன்னு இல்லாமல் அதை முறையாக பராமரிக்கணும். இன்கேஸ் வாடி போனாலும் திரும்ப நீங்கள் வாங்கி வளர்க்கணும். ஏன்னா அந்த கர்மாங்கிறது அதை வளர்த்த விடாது. ஏன்னா நம்ம கர்ம வினையினால தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கவே வந்திருக்கோம். அது நம்மளை நெருங்கி வருது அப்படிங்கக்குள்ளே இங்கே நம்மளை செய்ய விடாது இல்லையா? ஸோ அடுத்தது நீங்கள் மறுபடியும் இதை செய்யும் போது உங்களுக்கு அந்த கர்ம வினையினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். அடுத்து ராகு, தென்மேற்கு திசை. ராகுனாலே மேடு, தென்மேற்கு திசைனாலே மேடு, இயற்கையாகவே அது மேடு தான். அந்த இடம் பள்ளமாக போயிட்டா எப்படி இருக்கும்னா, கன்னி பெண்கள் அவங்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படும். ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, ஒழுக்கக்குறைவான விஷயங்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நடறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்க வீட்டில் தான் இந்த பெண்கள் வந்து சொல் பேச்சு கேட்காம பிடிவாதம் பிடிக்கிறது, காதல் திருமணம் நடக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்கும். இதே ஆண்களுக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுனாலே போதை, அந்த ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்போ அவங்க வந்து தண்ணி, சீட்டாட்டம், இந்த மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு நடத்தை தவறி போகக்கூடிய விஷயங்களை தரக்கூடிய இடம் தான் இந்த தென்மேற்கு மூலை கெட்டிருந்தால் நடக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராகு பகவானுக்கு உரிய செடி அப்படின்னு பார்த்திங்கன்னா மருதாணி செடி. எல்லா சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடியது. அந்த நாளெல்லாம் வீடு பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் மருதாணி செடியை அவசியம் வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க, எல்லா வீட்லேயும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலகட்டம் மாறிடுச்சு. ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. அடுத்து வடமேற்கு திசை, இது கேதுவுக்குண்டான திசை. இது காற்று திசை, இது நிரந்தரமே இல்லாத ஒரு மூலை. ஒரு வீட்டில் உங்களால் இருக்கவே முடியல. நான் வந்து வாடகை வீட்டில் இருந்தப்போ கூட சந்தோஷமாக இருந்தேன். நான் சின்னதாக ஒரு வாடகை வீட்டில் கூட இருக்கும்போது கூட சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் கஷ்டப்பட்டு வீடு கட்டி நான் ஒரு வீட்டுக்கு வந்து சண்டை சச்சரவு, வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் போல இருக்குப்பா, சிக்கலாக இருக்கு. வீட்டுக்குள்ளே எப்பயுமே சண்டை சச்சரவு, சிக்கலாக, மன அழுத்தத்தோடு இருக்கிறது, இது எல்லாமே கொடுக்கறது பார்த்திங்கன்னா அந்த கேது வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். இந்த கேதுவுக்கு உண்டான செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டாசுருங்கி செடி. இதை டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு முறை தொட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கேதுனால் வரக்கூடிய சிக்கல்கள், சண்டை சச்சரவு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு தடை செய்யப்படும். இதை தொடர்ந்து நீங்கள் ரெகுலராக செய்யும்போது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் வர்றது, இது வரைக்கும் இது தெரியலனா கூட இனிமே ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்வாதாரத்தில் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வர்றது நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல இப்போ இந்த செடிகள் வாங்குகிறோம், வளர்க்குறோம், சரி, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான். நான் திரும்ப சொல்கிறேன், பரிகாரம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பரிகாரத்தால் சரி பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்படி இருந்தால் எதை வேணால் பண்ணிவிட்டு பரிகாரம் பண்ணிவிட்டு தப்பிச்சுக்கலாம், சரியா? பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு முதலுதவியே. வரக்கூடிய பிரச்சனையோடைய வேகத்தை குறைக்கும், பாதியாக குறைக்கும். குறிப்பிட்ட நேரத்தில், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு புது வீடு கட்டியிருக்கீங்க, உடனே மாற்ற முடியாது. ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க, உடனே மாற்ற முடியாது. இன்கேஸ் உங்கள் கையில் அமௌண்ட் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும், அதை மாற்ற முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும். அதில் எந்த வித மாற்றமாகவும் கிடையாது. இது ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எங்களுடைய குருநாதர், எங்களோட பரணி பாரதி ஐயா அப்படிங்கிறவர் ஏகப்பட்ட வீடு, ஒன்று கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவருடைய அனுபவங்கிறது அவ்வளோ இது. அது அனுபவங்கிறத விட அவரோட ஆராய்ச்சி, விடிய அவர் செஞ்ச முயற்சி, அதுக்கு எல்லாமே ஈக்குவலாக எடுத்து இந்த எசன்ஸை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதில் சொல்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு புக்கை பார்த்துட்டு படிச்சுட்டு சொல்கிற விஷயமே கிடையாது. அவருடைய அனுபவத்தில், அவர் எடுத்த குறிப்பில், அதை எங்களுக்கு கொடுத்து நாங்களும் பார்த்த விதத்தில் உங்களுக்கு தரக்கூடிய உண்மை தான். நிஜமாகவே எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குருநாதர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கோம்.
இன்னைக்கு பேசுறதுக்காக எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே எங்கள் சாரை பற்றி சொன்னாங்க. அவங்க சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து இது புதுசாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்காக பேசுகிறாங்கன்னு இருக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. 100% இங்கே நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி. இன்னைக்கு கூட பார்த்தீங்கல்ல, ஃபீஸ் கட்ட அந்த மாணவர்கள் செலக்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே பாதிக்கு பாதி ஃபீஸ்லேருந்து இப்போ அவங்களுக்கு மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எத்தனை பேர் எல்லாமே வந்துட்டு மாணவர்களுக்கு அந்த மேடை ஏற்றி தராங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய மேடையும் கொடுத்துருக்காரு. அவர் கற்றுக்கிட்ட ரகசியம், அவர் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட ரகசியத்தை கூட மாணவர்கள் நாங்கள் வளரணும்னு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எங்கள் மூலிமா உங்களுக்கு கொடுக்குறாரு. நிஜமாவே சொல்கிறோம், நாங்கள் எல்லாருமே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். சரவணபவ ஜோதிட அறிவாலயம்ங்கிறது இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு அடுத்து வந்துட்டு இது இப்போ விதைச்சிருக்கிறதெல்லாம் ஒரு விதை. இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு ஒரு உதாரணம். அதுக்கு இன்னும் அடுத்தடுத்து மாணவர்கள் வந்து இந்த மேடையை பயன்படுத்திக்க இருக்காங்க. அதோட விளைவுகள் எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்த எங்களுடைய குருநாதருக்கும் இவ்வளோ நேரம் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.